ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு JIYATH கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான சால மீன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சால மீனை மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 1 கிலோ சால மீன் நான் எடுத்திருக்கேங்க. இதை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். பொதுவாகவே மீன் கழுவுறப்ப இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கைகளை வச்சு நல்லா விரவி விட்டுக்கோங்க. அழுத்தி பாருங்கள், கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா விரவி விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா மீன் ரொம்பவே சுத்தமாயிரும். மத்தி மீன் ரொம்பவே விலை கம்மி தாங்க. ஆனால் இதில் உள்ள பயன்கள் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இந்த மத்தி மீன் இதய நோய் வராமல் தடுக்குமா. அது போக சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இது ரொம்பவே நல்லதாங்க. இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கையை வச்சு இதில் உள்ள கசடெல்லாம் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இந்த சால மீன் சளிக்கு கூட நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ சால மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ சால மீன் எடுத்துருக்கீங்க, அதாவது மத்தி மீன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை 2 கப் வாட்டரில் நான் ஊற வச்சுருக்கேங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி உரித்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு பல் 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் ஒரு 4 தேங்காய் சீல் எடுத்து அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குழம்பு சட்டியில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா வெடித்ததும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நாலு பல் பூண்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு பொன்னிறமாக வதங்கினவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட 3.5 டீஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 4 பீஸ் தேங்காயை நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் துண்டுகளையும் இதோட சேர்த்துக்கலாங்க. குழம்புல மீனை சேர்த்துக்கப்புறம் மூடி வைக்காதீங்க. அப்போ மீன் உடஞ்சிரும். மூடி வைக்காமல் அப்படியே கொதிக்க விடுங்க.
நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மீன் குழம்ப கிளறி விடும்போது இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குழிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. இப்போ வந்து சுவையான சூப்பரான சாலமீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மத்தி மீனில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான புரதச்சத்து, தாதுச்சத்து, அப்புறம் விட்டமின்கள் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அதே போல் இந்த மத்தி மீனில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கனால எலும்பு வளர்ச்சிக்கு கூட இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மன அழுத்தம், முடி உதிர்றது, ஆஸ்துமா நோய்க்கு கூட இது ரொம்ப நல்ல மருந்தாங்க. இவ்வளோ நன்மைகள் நிறைந்த சாலமீன் குழம்பை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.